உங்கள் வாழ்க்கை லேசாக்குவதற்காக நான் உங்களுக்கு தெளிவாக்குகிறேன், வேதத்தை இறக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை லேசாவதற்காக நான் இதை இறக்குகின்றேன், இந்த சத்தியத்தை இறக்குகின்றேன், இந்த வேதத்தை இறக்குகின்றேன், இந்த குரானை இறக்குகின்றேன், இந்த தெளிவை தருகின்றேன் அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோன்னு தான். வேதத்தை நாம் படிக்கும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவா புரிஞ்சுக்கிறோமா, இல்லை ஒரு வழிகாட்டுதல் இல்லை படிச்சுட்டு மட்டும் இருக்கிறோமா அப்படின்ற எந்த ஒன்றிலும் நம் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் இருக்குது. அதை நம்மளால் பிடிக்க முடியுதா? இப்போ அந்த கோணத்திலே நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். எதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்களோ முற்றிலும் மாறாக இல்லை, நீங்கள் விளங்கிட்டதை கொண்டு தான் சரி பார்க்குறீங்க. ஒரு விஷயம் எனக்கு அதில் புரியுது, இன்னொரு விஷயம் வரும்போது நீங்கள் இதுக்கு முன்னர் புரிஞ்சுருந்தீங்க இல்லையா, அதன் பாதையில் தான் இன்னொன்று புரியும் உங்களுக்கு. அப்போது இது வேறு அது வேறுன்னு உங்களுக்கு அந்த குழப்பம்லாம் வராது. வேதம் நமக்கு புரியும் போது படிப்படியாக ஒன்றா விளங்கிட்டு இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலும் பாருங்கள், அப்படி தான் உங்களுக்கு வழங்கிடும். அதுதான் வேதம். நீங்கள் சரியாக ஒரு காரியம் செஞ்சுட்டு வரும்போது வேதம் உங்களுக்கு வழிகாட்டுருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையை மட்டும் பார்க்குறீங்க, அந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கான வழிகாட்டுதல் ஒரு செய்தி வந்துச்சு இல்லையா மனசில், அதுதான் வேதம். ஒவ்வொருத்தரும் அவங்க தேவைக்காக செய்வாங்க, அது இல்லை. அவன் செய்யக்கூடிய வேலை இல்லை, வேதம் வழிகாட்டியது, வேதத்தின்படி வாழ்வது உள்ளத்தில் செய்தியாக வந்துச்சு இல்லையா, தெளிவான செய்தியாக, அது வேதம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதில் எந்த முரண்பாடும் இருக்காது. உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அந்த முரண்பாடு இருக்காது. இப்போ தான் நம்ம யாருடையும் பகை இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை, சண்டை இல்லை, மனிதர்களோடு சண்டை இல்லை, பிரிவு இல்லை. ஒரு கஷ்டம் வரும்போது என்ன சொல்கிறோம், ஏதாவது எப்படியா எனக்கு ஒரு உதவி வந்து அப்படி வச்சுக்கிறீங்க இல்லையா. நல்லா இருக்கும்போது எங்கள் ஜாதிக்காரன் மட்டும் தான் நான் ஏற்றுப்பேன், எங்கள் மதத்துக்காரன் மட்டும் தான் ஏற்றுப்பேன், எங்கள் ஊருக்காரன் மட்டும் தான் ஏற்றுப்பேன். அதை நல்லா இருக்கும்போது அப்படி பேசுகிறீங்க, நல்லா இருக்கும்போது யாராவது எனக்கு இல்லையா அப்படி வந்துடுறீங்க. ஏன் இப்போ சோதனை வருது தெரியா, நோயை கொண்டு வரவை கொண்டு ஏன் நான் பிடிக்கின்றேன்னு புரியுதா. நல்லா இருக்கும்போது நம்ம சரியாக இருக்கிறது இல்லை, நல்லா இருக்கும்போது சரியாக இருக்கிறது இல்லை, சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. எதையும் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா மட்டும்தான் இப்போ மனுஷனாக மாறுவீங்க. இப்போலாம் பேதம்லாம் கிடையாது. ரத்த வேற ரத்த வேற, அடிபட்டுட்டா ரத்தம் இருந்தாலும் சரி பரவாயில்லை இல்லையா, அதெல்லாம் உடனே ஏற்றுப்பீங்க. அப்போயும் நல்லா இருக்கும்போது வேறு ரத்தமாக உங்களுக்கு தெரியுது, எங்கள் குடும்பம் வேறு, எங்கள் ரத்தம் வேறு, எங்கள் பாரம்பரியம் வேறு அப்படின்லாம் பேசுகிறீங்க. எப்படி இறைவனையும் வேதத்தையும் நமக்கு தவறாக கற்பித்து தருகிறார்கள். நாம் சரியாக கற்றுக்கொண்டால் மனிதர்களிடையே வேதம் பார்க்க மாட்டோம், நாங்கள் வேறு குரூப்பு நீங்கள் வேறு குரூப்புன்னு சொல்ல மாட்டோம். சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய செய்தி சரியாக இருக்குதான்னு மட்டும் தான் பார்ப்போம். இல்லைன்னா நம்ம பிரிஞ்சு தான் போயிட்டே இருப்போம். பிரிவதற்கு அவர் துணை செய்கிறார்களா, ஒன்று சேருவதற்கு துணை செய்கிறார்களா, யார் ஒருவரும். ரொம்ப லேசானது. எந்த இடத்துலையும் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்வதற்கான வழி வேதம் அறிவிக்கிறது. வேதம் அறிவிக்குது அப்படின்னா நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுக்குன்னு அர்த்தம். நம்ம நல்லபடியாக வாழ்வதற்கு நல்லதை நமக்கு அறிவித்து தருகிறன்னு அர்த்தம்.